welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு டிஃபரண்டான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். So இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இதுதான் நான் probably first time என்னோட சேனல்ல போஸ்ட் பண்றேன் அப்படினு நினைக்கிறேன். So கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. இதை வந்து நான் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த ஒரு வீடியோவும் கூட. இது வந்து ரொம்ப முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, அதாவது டிசம்பர்லேயே வந்திருக்க வேண்டிய வீடியோ. பட் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் அது டிலே ஆன டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸும் வந்து அதில் ஆட் ஆகிடுச்சு. எனிவே அது வந்து நமக்கு நல்லது தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட பாடி மிஸ்ட் ஹால் தான் பார்க்க போகிறோம். இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அப்படின்ற பிராண்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூஎஸ் பிராண்ட். இவங்களோட பாடி மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அது போக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பாடி லோஷன்ஸ், பாடி க்ரீம்ஸ், ஹேண்ட் க்ரீம், ஷவர் ஜெல்ஸ், கேண்டில்ஸ் கூட ரொம்ப ஃபேமஸ் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில். இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200+ இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே டைம்ஸ், அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைம்ஸ், வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசான ஃப்ராக்ரன்சஸ் வந்து இவங்க லிமிடெட் எடிஷன் ஃப்ராக்ரன்சஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் உங்ககிட்ட. ஸோ இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பிராண்ட் பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நினச்சதில்லை. ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹையர் எண்டில் தான் வந்து இருக்குது. வந்து ரொம்ப அஃபோர்டபுள் சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து சேல் டைமில், எஸ்பெஷலி இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம், அதாவது இயர் அண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் சேல் வந்து கொடுப்பாங்க. லைக் buy 3 get 1, buy 2 get 2 அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 50%, 60%, 70% வரைக்கும் கூட ஆஃபில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், செலக்டட் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட், அது நான் கீழே வந்து கொடுக்குற லிங்க்ஸ் எல்லாமே அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக 3 டைம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 3 பாடி மிஸ்ட் வாங்கினேன். அதில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் நைக்காவில் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாங்கினேன், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் அமேசானில் வந்து ஒரு 4 ஃப்ராக்ரன்ஸ் வாங்கினேன், buy 2 get 2 ஆஃபரில் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து எனக்கு ஆத்தென்டிக்கா அப்படின்ட்டு வந்து இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. லைக் ரொம்ப ஒரு சீப்பான ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ராக்ரன்சஸ்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததில்லை. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இது ஒரிஜினல் தானா அப்படின்ட்டு டவுட் இனிமேல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி லிட்டே இல்லாமலும் வந்துச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. பட் இவ்வளோ காசு போட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆத்தென்டிக்கான ஒரு வெப்சைட்லேயே வந்து வாங்கிக்கோங்க. அமேசானில் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க வேண்டாம். ஓகே சார், இப்போ நம்ம அதிகம் பேசுகிற வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பாடி மிஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இருந்து. இது ஒவ்வொன்றும் ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹைட்டான ஃப்ராக்ரன்ஸ். இது ரெண்டுமே, அதாவது இன்டு த நைட் அண்ட் யூஆர் த ஒன். இது ரெண்டு பற்றியுமே வந்து பேசாத யூடியூபர்ஸே இருக்க மாட்டாங்க. அதாவது இது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த 2 ஃப்ராக்ரன்ஸுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹைட்டான ஃப்ராக்ரன்ஸ் ரெண்டுமே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பாடி மிஸ்ட் மாதிரி இருக்காது, பர்ஃப்யூம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டு த நைட். ஸோ ஒரு பேக்கேஜிங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி பிளாக் கலரில் கோல்டன் கலர் பிரிண்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து 2 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி சின்ன சைஸ் ஃபர்ஸ்ட் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ சின்ன பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 88 ml குவான்டிட்டி இருக்கிறது. அண்ட் ஒரே ஒரு பெரிய பாட்டில் மட்டும் வாங்கினேன். இதோட குவான்டிட்டி வந்து 236 ml. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த மினி பாட்டில் இருக்கு இல்லையா, இதோட எம்ஆர்பி வந்து 699. எல்லாமே வந்து 699 தான். மேபி 1-2 வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கும், லைக் 595. பட் எல்லாமே அந்த 600-700 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த பெரிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1499 இதோட எம்ஆர்பி. கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் சைடில் தான் இருக்குது இல்லையா.
பட் ஓகே, ஒன்ஸ் இதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு எல்லா ஃப்ராக்ரன்ஸுமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மை க்ரேஸ் ஆகிடுச்சு. பட் நான் இதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி இதோட நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாடி மிஸ்ட் அண்ட் பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து எனக்கு அல்டிமேட் ஃபேவரட். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு மாதிரி குட் ஸ்மெல்லிங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நான் வீட்டில் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக பாடி மிஸ்ட் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், எனக்குமே வந்து அது நல்ல ஒரு ஃபீல் அண்ட் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு தாட். ஸோ அதனால நான் பாடி மிஸ்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒவ்வொரு பாடி மிஸ்ட்லேயுமே வந்து என்னென்ன அந்த மெயினான ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து எக்ஸாக்டாக இதோட ஸ்மெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது எனக்கு ஃப்ராக்ரன்ஸில். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டு த நைட்டோட ஃப்ராக்ரன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம்லெஸ் ஃபெமினைன் அலியாரிங் பிளெண்ட் ஆஃப் டார்க் பெரிஸ், மிட்நைட் ஜாஸ்மின் அண்ட் ரிச் ஆம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஓவர் பவரிங்காக தெரியுறது வந்து அந்த ஆம்பரோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா தெரியுது. பட் அந்த பெரிஸ் அண்ட் ஜாஸ்மின் இது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆம்பர் சென்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆம்பர் இருக்க மாதிரியான ஃப்ராக்ரன்ஸஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்மெல் வந்து நான் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இதுதானான்னு தெரியல. பட் எக்ஸாக்ட் சேம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு கூட க்ளோஸாக இருந்தாங்க. அது வந்து எனக்கு ஞாபகம் வருது, நல்லா இருக்குது. பட் என்ன இதோட ஒரு டவுன் பாயிண்ட் அப்படின்னா, இவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் இதோட ஸ்டேயிங் பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கிடையாது. ஹார்ட்லி ஒரு 1 to 2 hours தான் வந்து ஸ்டே ஆகுது. பட் நீங்கள் வந்து லேயரிங் பண்ணலாம். அதாவது ஒரு சேம் ரேஞ்ச்லேயே இருக்க ஒரு ஷவர் ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மேலே வந்து லேயர் பண்ணிங்க அப்படின்னா மேபி வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டே ஆகும் உங்களோட பாடியில். மற்றபடி இந்த பாடி மிஸ்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நல்லது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாட்டில்ஸாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து buy 2 get 2 buy 1 get 1 ஆஃபர்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். இல்லை அப்படின்னா ஃப்ளாட் 50% ஆஃப்லலாம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். அது கிட்டத்தட்ட ஒரு இயர்ஸ் கணக்காகவே கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து இதில் நிறையா தான் இருக்குது. ஸோ இந்த இன்டு த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லி வேர் ஃப்ராக்ரன்ஸ் சொல்ல முடியாது. வந்து நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. ரொம்ப கேர்லியாக அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங் விமன் வைப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்மெல் இது. எஸ்பெஷலி நீங்கள் நைட் டைம் ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மா வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில மிஸ்டில் வந்து நம்ம ஷிம்மா வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் மேலே அடிச்சிங்கன்னா நம்ம லைட்டாக ஜிகு ஜிகுன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இது. அடுத்தது வந்து யூர் த ஒன். இதோட பேக்கேஜிங் ஆக்சுவலி உங்களோட பாடி மிஸ்டில் என்ன அப்படின்னா பேக்கேஜிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஹாலிடே எடிஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கேஜிங்காகவே அதை வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேர்லி ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, நல்ல ஒரு ஃபெமினைன் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, லக்ஸரியஸ் பிளெண்ட் ஆஃப் சாஃப்ட் ரோஸ், வின்டர் பர்ச் அண்ட் ட்ராப் ஆஃப் ஸ்ட்ராபெரி நெக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதில் வந்து எடுத்தோன்னே என்ன ஸ்மெல் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ். அதாவது ஸ்ட்ராபெரிஸ் வந்து க்ரஷ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் இல்லையா, அது ஒரு சாரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அதுவும் வந்து அது கூட ஒரு ரோஸ் ஃப்ராக்ரன்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி. லைக் ரோஸும் வந்து அந்த ஃப்ரெஷ் ரோஸஸ் கிடையாது, ரோஸ் பெட்டல்ஸ் வந்து க்ரஷ் பண்ணுறப்போ ஒரு மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் ரோஸ் ரெண்டையும் க்ரஷ் பண்ணால் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி பாஸியான இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். டெய்லி யூஸ்க்கு வந்து இது அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டிங் பவர் மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் நைட் நான் தூங்க போகிறப்ப இதை போட்டுட்டு தூங்கினேன்னா அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும், அதாவது நீங்கள் ஸ்வெட் எதுவும் ஆகலை அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு லாஸ்ட் ஆகுது. போட்ட மாதிரியான அதே ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லை, ஓரளவுக்கு ஃபேட் ஆகிட்டு. பட் இருந்தாலும் அதோட ஸ்மெல் வந்து உங்களால் ஸ்மெல் பண்ண முடியும்.
ஸோ அடுத்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 wishes. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைப்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். பட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்மெல் பண்ணும்போதே வந்து அந்தளவுக்கு இது அந்த ஹைப்புக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக தெரியல. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருந்தது. அண்ட் அந்த 2 இன்டூ த வைல்ட் அண்ட் அதர் ஒன் அதை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான ஃப்ராக்ரன்ஸாக தான் இருக்குது. லைக் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியுது, போட்டு நீங்கள் உடனே ஸ்மெல் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சப்சைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை. பட் கொஞ்சம் ஒரு ரொம்ப மைல்டு ஸ்வீட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டு ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு இதில் தெரியுது. ஸோ இதில் வந்து என்னென்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபெஸ்டிவ் பிளெண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ராசஸ்கோ அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல, ஸ்பார்க்லிங் குவென்ஸ், கிறிஸ்டல் பியோனிஸ், கில்டட் ஆம்பர் அண்ட் அமாரட்டோ க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் அந்த பியோனீஸ்ன்றது வந்து ஃப்ளார்ஸ் அது மட்டும் தெரியும். அண்ட் ஆம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து நல்ல ஒரு மைல்டு ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ் தான் இது. அண்ட் அகைன் இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப அழகான ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. இதோட லாஸ்டிங் பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கூட நான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு போட்டிருக்கிறது தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து எப்போ இருக்குது எப்போ ஃபேட் ஆகுது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் அது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நாட் ஒர்த் த ஹைப் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகே, ஸோ அடுத்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். இதில் வந்து என்னென்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, வார்ம் ஸ்பார்க்லிங் பிளெண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ளவர், சாண்டல்வுட் மஸ்க், சுகர் டேங்கலோ, ஒயிட் அகர்வுட் அண்ட் ரேடியன்ட் ஆம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சாண்டல்வுட் அண்ட் ஆம்பர் கலந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி தெரியுது. பட் இது வந்து எந்த வகையில ஒரு ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் கிடையாது. மெயினாக தெரியுது வந்து எனக்கு இந்த சாண்டல்வுட் ஆம்பர் கலந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸ். அந்த 1000 wishes அளவுக்கு ரொம்ப மைல்ட் அண்ட் சட்டில் கிடையாது. பட் ஓரளவுக்கு இதாக இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஒரு பாடி மிஸ்ட்னு சொல்லலாம் அதை. எஸ், நல்லா இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து சன்செட் க்ளோ. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, க்ளோயிங் பிளெண்ட் ஆஃப் ஸ்பார்க்லிங் செரி செல்ஸா, கோகோனட் அண்ட் மூன் ஃப்ளவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் வந்து அந்த ஒரு கோகோனட் டீ ஃப்ராக்ரன்ஸ் வந்து தெரியுது கண்டிப்பாக. அது போக ஒரு மைல்டு ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். மேபி அதான் அந்த மூன் ஃப்ளவரோட ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த செரி செல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு தெரியல. பட் ஒரு ஃப்ளாரி அண்ட் கோகோனட் டீ ஃப்ராக்ரன்ஸ் கலந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் வந்து ஒரு எவ்ரிடே டெய்லி வேர் பாடி மிஸ்ட். பட் இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் போட்டிங்கன்னா கேர்லியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். அதாவது உங்களுக்கு ரொம்ப அந்த கேர்லியான ஃப்ரூட்டி ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து மேபி உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஒரு கேர்லி வைப் வந்து கொடுக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வார்ம் வனிலா சுகர். அண்ட் இதுவும் சொல்லியா இருக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கப்புறம் இதில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னே தெரியல. சுத்தமாக எனக்கு இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சப்டில் அண்ட் மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு வனிலா ஃப்ராக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதில் வேறு என்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது அப்படின்னா, irresistible blend of vanilla, white orchid and sparkling sugar அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் வந்து ஆர்கிடோட ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு வனிலா அண்ட் சுகர் கலந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். வனிலா மாதிரியும் இல்லை, எக்ஸாக்ட் வனிலா ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. ஏன்னா நான் ப்ளம்மோட வனிலா பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்ல ஒரு வனிலா எசன்ஸ் மாதிரியே இருக்கும் அதோட ஸ்மெல். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரு வனிலா சுகர் கலந்த மாதிரியான ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அண்ட் அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்லாம் வந்து கிடையாது, ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த பாடி மிஸ்ட் வந்து நான் வாங்கினதுலேயே எனக்கு பிடிக்காதது ஏன்டா இதை வாங்கிட்டோம் அப்படின்ட்டு தோணுனது வந்து இந்த டார்க் கிஸ். இதுவும் நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அகைன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதனால எனக்கு இது வந்து பிடிக்காத ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லலாம். நான் வேற யாருக்காக தான் கொடுக்க போகிறேன், என்னால் அது யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது. எஸ், இது வந்து எனக்கு இது என்ன ஃப்ராக்ரன்ஸ்னே சொல்ல முடியல. என்னென்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது அப்படின்னா, செலக்டிவ் பிளெண்ட் ஆஃப் பிளாக் ராஸ்பெரி, பர்கண்டி ரோஸ் அண்ட் டார்க் வெனிலா பீன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து அந்த ராஸ்பெரி ஃப்ராக்ரன்ஸும் வந்து எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கிட்டத்தட்ட தலைவலி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது எனக்கு. மேபி என்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன்.
என்னமோ ஒரு கோயிலெல்லாம் போகிறப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ், அந்த விபூதி, அந்த விளக்கு ஸ்மெல் அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி வரும் இல்லையா, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்மெல் சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச அல்டிமேட் ஃபேவரட்டானது, அதாவது நான் வச்சிருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதுதான். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஸ்வீட் பீ பாடி மிஸ்ட். இதோட பேக்கேஜிங்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சீனி போக்வெட் ஆஃப் ஸ்வீட் பீ, வாட்டரி பியர், ஷியர் ஃப்ரீஷியா, லஜியஸ் ராஸ்பெரி அண்ட் சாஃப்ட் மஸ்க் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்டி அண்ட் ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ். அதாவது ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்ல முடியாது, ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃப்ரூட்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். பட் வந்து நல்ல ஒரு கேர்லி ஃப்ராக்ரன்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஃப்ரூட்டி, ஸ்வீட் அண்ட் ஃப்ளாரி ஃப்ராக்ரன்ஸஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நான் மஸ்ட் ட்ரைனே சொல்கிறேன், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட லாஸ்டிங் பவர் பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகுது உங்களோட ஸ்கின்ல. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஃபீல் குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வைப்ஸ் கொடுத்து நல்ல ஒரு உங்களோட மூடை வந்து நல்லா எலவேட் பண்ணுது, நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இது. ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக. இதில் வந்து எனக்கு அந்த ஸ்வீட் பீயோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளாரல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து பெஸ்ட் ஃப்ளாரல் ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் அது எக்ஸாக்டாக என்னன்ட்டு எனக்கு சொல்ல முடியல. அண்ட் லைட்டான ஒரு மஸ்கி நோட்டும் வந்து தெரியுது இதில். ஸோ எஸ், ஒரு ஒரு லைட்டான ஒரு மஸ்கி ஃப்ளாரி அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன்னு தெரியல. பட் கரண்ட்டாக வந்து நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நைக்கால, அமேசானில் அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து செமி ஆனுவல் சேல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ல இருக்கும்போதே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சேல் வந்து இந்த மாதிரி ஏர்லி ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ சேல் இருக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.